புது வாழ்வு தந்தவரே, தந்தவரே நன்றி, உமக்கு நன்றி சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி. புது வாழ்வு தந்தவரே, தந்தவரே சொல்கிறோம். உமக்கு நன்றி, நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே, பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே, குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே, குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன். எஸ் லோர்ட், நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனதுடன் சொல்கிறோம். எஸ் லோர்ட், நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர், புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர், புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர், புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். நன்றி, நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன். எஸ் லோர்ட், நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீருடே விதித்ததெல்லாம் கம்பீரத்தோடு யாருக்கு செய்தீர், கண்ணீருடே விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தீர். ஏந்தி நின்று கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டீர், ஏந்தி நின்று கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டீர். நன்றி, நல்ல உற்சாகத்தோடு சொல்கிறோம். நன்றி, முழு நல்ல கையை தட்டி வாயை திறந்து அர்ப்பணித்து நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே, எஸ் லோர்ட், தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு
நினைவுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். ஹல்லேலூயா. பரமழைப்பின் தந்தைய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் பரமழைப்பின் தந்தைய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன் பாடுங்க. பரமழைப்பின் தந்தைய பொருளுக்காய் Yes, Lord. நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் நேசருக்காய் நான் ஓடுகிறேன். பாடுவோமா சத்தத்தை உயர்த்தி. நான் ஓடுகிறேன் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் அல்லேலூயா 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 பரமழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பாடுங்க. பரமழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன் லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன் இயேசு ராஜாவே இந்த வேலைக்காக இயேசு ராஜாவே இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன் இயேசு ராஜாவே இந்த வேலைக்காக கை தட்டி நான் ஓடுகிறேன் அல்லேலூயா 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 பரமழைப்பின் தந்தைய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரமழைப்பின் தந்தைய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன் 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 நான் ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். கை தட்டி இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் அல்லேலூயா 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 எத்தனை தான் இடர்கள் வந்தாலோ விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலோ விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதைக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். பாதையிலே நான் ஓடுகிறேன் எனக்காக அப்பா நியமித்த எனக்காக அப்பா நியமித்த
நோக்கி ஓடுகிறேன் பரமழைப்பின் தந்தை பொருளுக்காய் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் பாடுவோமா ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ சுமந்ததை நான் மறப்பேனோ பாடுவோமா தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ சுமந்ததை நான் மறப்பேனோ எத்தனை அன்பு என் மேல் எத்தனை பாசம் என் மேல் எத்தனை அன்பு என் மேல் எத்தனை பாசம் என் மேல் இதற்கு ஈடு என்ன தருவேனா Yes, Lord. என்ன தருவேனா இதற்கு ஈடு என்ன தருவேனா Yes, Lord. இதற்கு ஈடு என்ன தருவேனா இதற்கு ஈடு என்ன தருவேனா Yes, Lord. இதற்கு ஈடு என்ன தருவேனா தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோளில் Praise the Lord. தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோளில் Yes, Lord. சுமந்ததை நான் மறப்பேனோ பேனோ Yes, Lord. சுமந்ததை Yes, நான் Lord. மறப்பேனோ தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் நான் மறப்பேனோ சுமந்ததை நான் மறப்பேனோ எத்தனை அன்பு என் மேல் எத்தனை பாசம் என் மேல் எத்தனை அன்பு என் மேல் இதற்கு ஈடு என்ன தருவேனா இதற்கு ஈடு என்ன தருவேனா கை தட்டி பாடலாமா என்ன தருவேனா தம்பி கொஞ்சம் வால்யூம் வச்சு வாசிங்க தம்பி என்ன தருவேனா சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே சோர்ந்து எஸ் Lord அணைத்து கொண்டீரே கண்ணீரை வைத்தீரே ஆறுதல் எனக்கு தந்தீரே Yes, Lord. எனக்கு தந்தீரே கண்ணீரை கணக்கில் வைத்தீரே ஆறுதல் எனக்கு தந்தீரே கண்ணீரை கணக்கில் வைத்தீரே ஆறுதல் எனக்கு தந்தீரே கண்ணீரை கணக்கில் வைத்தீரே நம்முடைய கண்ணீரெல்லாம் ஆண்டவருடைய பாதத்துல கணக்கில் வைக்கப்பட்டிருக்கிறது கண்ணீரை கணக்கில் வைத்தீரே ஆறுதல் எனக்கு தந்தீரே எத்தனை அன்பு என் மேல் எத்தனை பாசம் என் மேல் எத்தனை அன்பு என் ஓஹோ. மேல் எத்தனை பாசம் Yes, Lord. என்ன தருவேனா இதற்கு ஈடு என்ன தருவேனா என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறப்பா இதற்கு ஈடு என்ன தருவேனா உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே உடைக்கப்பட்ட நேரங்கள் Yes, Lord. அடைக்கலம் எனக்கு தந்தீரே தடுமாறும் வேளையெல்லாம் Yes, Lord. சுமந்து சென்றீரே
நான் தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல் சுமந்து சென்றீரே. நான் தடுமாறும் வேளையிலெல்லாம் கை தட்டி நல்ல உற்சாகமா போல் சுமந்து சென்றீரே. Yes, Lord. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா? Yes, Lord. என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? ஆமென். என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில், தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில், தகப்பனே உம் தோளில், தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில், சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? பல சபித்தனை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பல சபித்தனை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேனா? உம் உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேனா? எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? தனிமையின் பாதையில், தகப்பனை உம் Yes, தோளில், Lord. தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கைத்தட்டி கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? Yes, Lord. வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்கள் கைத்தட்டி Yes. வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் உமக்குப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும்
திறந்து வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். உயிருள்ள நாட்களெல்லாம் பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை. ஓ ஆராதனை உமக்கே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை உயர்த்தி உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலன், உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலன், பிதா வாக்குத்தத்தம் பண்ணின தேவ பலனை இந்த நாள்ல இயேசுவே எங்களுக்கு தாங்கப்பா. உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலனினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் பிசாசு மாமிசத்தை ஜெயிக்கிற தேவ பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதா வாக்குத்தத்தம் பண்ணின அந்த உன்னத தேவ பலனை நாம் பெற்றுக்கொள்ளும் வரை போராடி 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 காத்திருக்கணும். தனி ஜெபம் அதிகப்படுத்தணும். தேவ சமூகத்துல இருக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேவன் உன்னத பலத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா, 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 கரங்களை உயர்த்தி இயேசப்பா உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. சுய பலத்தினால அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சொன்னீங்களே, அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல அளவில்லாமல் ஊற்றுங்க ஆண்டவரே. சர்ச்சில் வந்து கை தட்டிட்டு போறதுக்கு மாத்திரம் அல்ல, இந்த உலகத்துல வெற்றியாய் வாழுவதற்கு, குடும்பத்துல வெற்றியாய் வாழுவதற்கு. மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார்.
ஒரு சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு, ஒரு சந்தோஷம் உள்ள வெற்றி உள்ள வாழ்க்கை வாழுவதற்கு உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலனினால் கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மே துதிக்கிற தகப்பனே, மே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, இந்த நாள்ல கூட கர்த்தாவே அப்பா நாங்கள் பாடின வண்ணமாய் ஆண்டவரே உன்னதத்திலிருந்து அப்பா உம்முடைய பலத்தை எங்களுக்கு நீங்க ஊற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வாரம் முழுவதும் அப்பா எங்கள் தலைமையில அது தங்கி இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்த வேண்டுமா என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய சுய பலத்தால் அல்ல ஆண்டவரே, உம்முடைய பலத்தினாலே ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு காரியமும் நாங்கள் செய்யத்தக்க எங்களுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல, என் ஆவினாலே எல்லாம் ஆகும் என்ற வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவரே உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, என் தேவனாலே கர்த்தாவே எல்லாமே கூடும் ஆண்டவரே. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மே துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, இரண்டாம் ஆராதனை நீங்க ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. ஆண்டவரே, வர தடைப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, ஆண்டவரே, சுகவீனத்தில் இருக்கிற ஒவ்வொருவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பலப்படுத்துவீராக, ஆரோக்கியப்படுத்துவீராக. ஆண்டவரே, படுக்கையை நீர் மாற்றி போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, எங்களுக்கு ஆவியின் கன்னிகளினாலும் ஆவியின் வரங்களினாலும் ஆண்டவரே எங்களை நீங்க நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே நீர் கர்த்தாவே ஆவியின் கன்னிகளினால எங்களை நிரப்புவீராகப்பா. எல்லாரும் கேட்போமா? ஆவியின் கன்னிகளினால எங்களை நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எந்த விதத்திலும் நாங்கள் சத்துருவுக்கு இடம் கொடாதபடிக்கப்பா, பெருமைக்கோ மேட்டிமைக்கோ ஆண்டவரே பொறாமைக்கோ ஆண்டவரே இடம் கொள்ளாதபடிக்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை நீர் பரிசுத்தப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சிந்தையை நீர் பரிசுத்தப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, யாரை பற்றியும் குறை பேசாதபடி, மற்றவர்களை குறை சொல்லாதபடிக்கு ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே கர்த்தாவே தன்னை தாழ்த்துகிறவன் என்றைக்கு உயர்த்தப்படுவான் என்ற வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் தாழ்த்தி உம்மை நோக்கி பார்க்கிறவர்களாய் நாங்கள் காணத்தக்க ஆண்டவரே எங்களை நீர் உயர்த்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உன்னதத்திலிருந்து வருகிற பலனை எங்களுக்கு நீர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரத்துல ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இதை நாங்கள் சொல்லிக்கொண்டே நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளத்தக்க தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே அருமையான தாசன் கடந்த வாரத்துல ஆண்டவரே வெளி தேசங்களுக்கு சென்று ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்து வரவும் ஆண்டவரே இந்த இடத்துல வந்து நிற்க பண்ணி இருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த வாரத்துல நடக்கிற அனைத்து ஊழியங்களையும் தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் எங்களோடு இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு விசுவாச குடும்பங்கள் மேலும் உம்முடைய கரம் இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, தொழில் செய்கிற பிள்ளைகள், வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், வேலைக்கு போகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு கர்த்தாவே இயேசப்பா ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாதுகாப்பை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி காத்துரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வாகனத்திலும் இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாரும் ஒரு விசை கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த மழைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அழிவில்லாத மழை எங்களுக்கு நீங்க தரப்போகிறதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யாருக்கும் எந்த சேதமும் அணுகாதபடி அப்பா, எந்த ஆபத்தும் அணுகாதபடிக்கப்பா நல்ல மழை நீர் கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இனியும் நீர் தரப்போகிறீர், அதற்காக நன்றி அப்பா. அழிவில்லாத தேசமா எங்களுடைய தேசத்தை நீர் பாதுகாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, சுகவீனத்துல காணப்படுகிற ஒவ்வொரு கர்த்தாவே பேஷண்ட்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹாஸ்பிடல் வீடும் என்று அலைந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் நீ பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பம்மல் பகுதிக்காக ஜெபிக்கிறோம். சுற்று வட்டாரத்துல காணப்படுகிற அனைத்து பகுதியிலும் தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றிலும் உடைய கரம் இருக்கட்டும் அப்பா. கடந்த வாரம் வராதவர்களை இந்த வாரத்துல நீர் அழைத்து வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தை நிமித்தமாய் உம்மை கனம் பண்ணி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறவர்களாய் நாங்கள் காணத்தக்க எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே. ஆமென், ஆமென்.
எல்லாரும் எழுந்து நிற்போம். வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். 71ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். 713ஆம் பக்கம் 71ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கன்மலையாயிரும். என்னை இரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கன்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். அநேகருக்கு நான் ஒரு புதுமை போல் ஆனேன். நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாய் இருக்கிறீர். முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பெலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். என் ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியவும், எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் லெச்சையாலும் மூடப்படவும் கடவர்கள். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது இரட்சிப்பையும் சொல்லும். அவைகளின் தொகையை நான் அறியேன். தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது. பெரிதானவைகளை நீர் செய்தீர். தேவனே, உமக்கு நிகரானவர் யார்? என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகளும். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கி லெச்சையடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும். ஆமேன். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியவும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோம் உம் சித்தம்.
எங்கள் ஒளி மையமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை. உம்மை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. உம்மை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. Praise God. ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட கூடாரம். ஹல்லேலூயா. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட கூடாரம். பைபிளில் தங்கும் இடத்தை கூடாரம் என்று பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. தங்கும் இடத்தை கூடாரம். ஏனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் எல்லாம் கூடார வாசிகள். என்னது? கூடார வாசிகள். ஏன்னா ஆண்டவர் அவர்களை ஒரு இடத்திலிருந்து அப்படியே இடம் மாறிக்கொண்டே போனார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் எங்க தங்கியிருந்தாங்க? கூடாரத்திலே தங்கியிருந்தார்கள். வேதத்தில் கூடாரம் என்றால் மனிதர்கள் தங்கும் இடத்தை தான் கூடாரம் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, நீங்களும் நானும் இந்த உலகத்திலே கூடார வாசிகளாக இருக்கிறோம். நமக்கு சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீடாக இருந்தாலும் சரி, லீஸ் வீடாக இருந்தாலும் சரி, ஓட்டு வீடாக இருந்தாலும் சரி, பெரிய கட்டிட வீடாக இருந்தாலும் சரி, கூரை வீடாக இருந்தாலும் சரி, எதுவும் நமக்கு நிரந்தரம் இல்லை. ஹல்லேலூயா. எதுவும் நமக்கு நிரந்தரம் இல்லை. இதில் நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். பாருங்க, முதலாவது ஒரு கூடாரத்தில் என்ன இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தால், வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 118:15 நாம் வாசிக்கலாம். வாசிங்க. நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். ஹல்லேலூயா. நீதிமான்களுடைய கூடாரம், ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். முதலாவது ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதம். எல்லாரும் சொல்லுங்க வாய் திறந்து. ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதம். நம்முடைய வீடு பாருங்க, இதுக்காக நீங்க ஜெபிக்கணும், இதுக்காக பிரயாசப்படணும். கணவன், மனைவி, உங்க பிள்ளைங்க பாருங்க, கணவனுக்கு ஒரு எண்ணம் இருக்கணும், மனைவி ரட்சிக்கப்படணும், பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும். என் வீடு ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தொனிக்கிற வீடாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் பிராக்டிக்கல் டீச்சிங். இது நான் இப்போ பேசுறது பிராக்டிக்கல் டீச்சிங். நம்முடைய வீடு எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய வீடு பைபிள் பேஸ்ட் ஹவுஸ். வேதத்தின் அடிப்படையிலே ஒரு வீடு இருக்க வேண்டும். என் வீட்டில் டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜு இருக்குது, பெரிய 55 இன்ச் டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜு இவ்வளோ உயரமான ஃப்ரிட்ஜு இருக்குது, எல்லாம் இருக்கட்டும். குடும்பத்தில் ரட்சிப்பு இருக்கணும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கணும், ரட்சிக்கப்பட்ட கணவன் இருக்கணும், ரட்சிக்கப்பட்ட மனைவி இருக்கணும். அந்த வீட்டில் என்ன இருக்கணும்னா ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்ன சத்தம்? ரட்சிப்பின்
கம்பீர சத்தம். வீட்டுக்கு போனா ஐயோ டக்குன்னு டிவியை ஆஃப் பண்ணிட்டு, ஏன்னா என்ன ஓடுது அங்கே? டிஷ்ஷும் 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 டிஷ்ஷுன்னு என்ன ஓடுது? படம் ஓடுது. அந்த சத்தம் இல்லை, கர்த்தரை துதிக்கிற சத்தம், கர்த்தரை பாடுகிற சத்தம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற சத்தம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களில் பிசாசு பாருங்க நம்முடைய வீடுகளுக்குள்ளே புகுறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. நம்ம தான் எச்சரிப்பாக இருக்கணும். செல்ஃபோன் மூலமாக வருவான், டிவி மூலமாக வருவான், பல நண்பர்கள் மூலமாக வருவான், பல விதத்தில் வருவான். ஆனால் நம்முடைய வீடு நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வலது கரம் நம்முடைய வீடுகளில் இருக்கணும். கர்த்தருடைய வல்லமையின் கரம் இருக்கும்போது சாத்தானுடைய தாக்குதல்கள், சாத்தானோடு கொண்டு வருகிற பலவிதமான போராட்டங்களில் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. எங்க வீடு ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கிற வீடா இருக்கணும். சொல்லாமா எல்லாரும்? இந்த வசனத்தை வச்சு ஒவ்வொரு முறையும் பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கும் போது இந்த வசனத்தையே ஜெப குறிப்பா மாற்றிடணும். எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். பாருங்க, எங்க வீட்டில் ஒருத்தர் கூட ரட்சிக்கப்படாமல் இருக்கக்கூடாது. ஒருத்தர் கூட மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்து பரிசுத்தமாக வாழாமல் இருக்கக்கூடாது. எல்லாரும் ரட்சிக்கப்படணும். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க, ஏசப்பா எங்க குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைங்க மருமகன் மருமகள் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு எங்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகணும். அப்பா ஆண்டவர், சண்டையின் சத்தம் வரக்கூடாது, கூக்குரல் வரக்கூடாது, முறுமுறுப்பின் சத்தம் வரக்கூடாது, டிவியில் வருகிற பாடல்கள் ஆண்டவரே அப்பா சினிமா பாடல்களின் சத்தம் வரக்கூடாது. உம்மை துதிக்கிற சத்தம், உம்மை பாடுகிற சத்தம், கம்பீர சத்தம் எங்க வீடுகளில் வரணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய வீடு ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உள்ள வீடாக இருக்கணும். ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதம் முதல் பூ என்ன? பூ ரட்சிப்பு. என்ன பூ? ரட்சிப்பு. இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வீடுகளில் இருக்கணும். புறஜாதியிலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருந்தா முழு குடும்பமும் ரட்சிக்கப்படணும். நீங்கள் ஜெபிக்கணும். இந்த வசனத்தை வச்சு ஜெபிங்க. சங்கீதம் 118:15 எங்கள் வீட்டு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தம் எங்கள் வீட்டில் நிறைவேறணும். நான் ஒரு நீதிமான். நீதிமான்னா யாரு? இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள் தான் யாரு? நீதிமான்கள். நம்முடைய சுய பக்தியினாலோ சுய சக்தியினாலோ நம்முடைய பிரயாசத்தினாலும் அல்ல, கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்தை நாம் விசுவாசித்து என் பாவங்களை ஆண்டவராக இயேசு கழுவி இருக்கிறார் என்று நம்ம நாவினாலே அறிக்கை பண்ணுகிறவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கை பண்ணுகிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். என்ன இருதயத்தில் விசுவாசிக்கணும்? இயேசுவின் ரத்தம் என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. நான் பாவியாய் இருந்தேன், ஆனால் இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி என்னை சுத்திகரித்ததுனால என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. The blood of Jesus has cleansed me and made me a righteous person. என்னை நீதிமானாய் மாற்றினதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் மாத்திரம் அல்ல, என் மனைவி என் பிள்ளைங்க எல்லாரும் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. சங்கீதம் 118:15 எங்க சபைக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பத்திலும் அது நிறைவேறுவதாக. ஆமீன் சொல்லுங்க சத்தமா. ஆமீன். ஆமீன்னா அப்படியே ஆகட்டும். பாருங்க, நான் மலேசியா தேசத்தில் அங்கே ஃபுல் இஸ்லாமிய தேசம். அங்கே ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு பொருள் வாங்கிட்டு நான் காட் பிளெஸ் யூ அப்படின்னேன். பாருங்க, அவங்க இஸ்லாமிய பெண்ணு தான். ஆமீன் அப்படின்னாங்க. எனக்கே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. காட் பிளெஸ் யூ அப்படின்னேன். உடனே அவங்க ஆமேன் அப்படின்னாங்க. பின்ன அவங்களுக்கு கூட என்ன இருக்குது? விசுவாசம் இருக்குது. நம்ம சொல்கிற வார்த்தை என்னவாகும்? நிறைவேறும். ஆமேன். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்களேன், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். சங்கீதம் 118:15 படி உங்கள் குடும்பம்
நிச்சயமாக ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தொனிக்கிற வீடுகளாய் கர்த்தர் இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே மாற்றுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. என்ன சத்தம்? கம்பீர சத்தம். என்ன சத்தம்? ரட்சிப்பின் கம்பீர சத்தம். துதி பாடல்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகள், டிவியில் நல்ல ஆவிக்குரிய பாடல்கள், தேவ செய்திகள், இப்படியாக நம்முடைய வீட்டில் கேட்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தரின் வலது கரம், பராக்கிரமம் செய்கிற வலது கரம், தடைகளை உடைத்து போட்டு கோணலானவர்களை செவ்வையாக்கி வருகிற எல்லா எதிர்ப்புகளை மேற்கொள்ளுகிற கர்த்தருடைய பராக்கிரமம் உள்ள கரம் ஒவ்வொரு வீடுகளிலும் கர்த்தர் கிரியை செய்வாராக. ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையே காண்பீர்கள். இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. எங்க வீடு இப்படி ஒரு வீடா இருக்கணும், எங்க கூடாரம் இப்படிப்பட்ட ஒரு கூடாரமா இருக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே செய்வார். இரண்டாவதாக பாருங்க, சங்கீதம் 27:5 வாசிப்போம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக பாதுகாப்பு என்கிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. முதல் ஆசீர்வாதம் என்னது? ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதம். இரண்டாவது, சத்தமா சொல்லுங்க, பாதுகாப்பு என்கிற ஆசீர்வாதம். தீங்கு நாளிலே நம்ம வாழுகிற இந்த உலகமே பயங்கரமான தீங்கு நிறைந்த உலகமா இருக்கிறது. ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மரணம் என்பது அது இயற்கையாக வரும். 70 வயசு, 80 வயசு, 85 வயசு. ஆனால் இப்போ என்னைக்கு யாருக்கு என்ன தீங்கு எப்போ வரும்னு சொல்ல முடியல. ஒரு பக்கம் விபத்துகள், ஒரு பக்கம் கொள்ளை நோய்கள், ஒரு பக்கம் பயங்கரமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பாதுகாப்பில்லாத உலகத்தில் ஆண்டவர் சொல்றாரு, தீங்கு இந்த உலகத்துக்கு இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் தம்முடைய கூடாரத்திலே மறைத்து, எல்லாம் சொல்லுங்க, மறைத்து, சத்தமா சொல்லுங்க, மறைத்து. உன்னதமானவருடைய மறைவு சர்வ வல்லவருடைய நிழல். எல்லாரும் சொல்லுங்க, உன்னதமானவருடைய மறைவு சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறவன் தான் பாக்கியவானா இருக்க முடியும். ஹல்லேலூயா. சங்கீதம் 91:1 ஆரம்பிக்குது, உன்னதமானுடைய மறைவில் சர்வ வல்லவருடைய நிழலில். மறைவு, நிழல் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கன்மலையின் மேல் உயர்த்துவார். சத்தமா சொல்லுங்க, கன்மலையின் மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா. உன்னதமானவருடைய அந்த மறைவில் நம்ம இருக்கணும். உன்னதமானவருடைய நிழலில் இருக்கிறத விட்டுட்டு நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் ஆண்டவரை விட்டுட்டு ஒரு நாள் கூட, ஒரு நிமிஷம் கூட நம்ம ஆண்டவரை விட்டுட்டு வாழ்ந்தால் நமக்கு பாதுகாப்பு இல்லை. தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, நம்முடைய ஆண்டவர் மறைத்து, சத்துருக்களின் கண்களுக்கு நம்மை மறைத்து, கொடிய நோய்களுடைய கண்களுக்கு நம்மை மறைத்து, பொல்லாத அதிகாரிகளின் கண்களுக்கு மறைத்து கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. பாதுகாப்பு என்கிற ஆசீர்வாதம் என் குடும்பத்துக்கு ரொம்ப தேவை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா, என்னையும் என் குடும்பத்தையும் என் பொருட்களையும் என் பிள்ளைகளையும் எல்லாவற்றையும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அதான் யாபேஸ் ஜெபிக்கும் போது ஜெபம் பண்ணாரு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி என்னை காத்தருடும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு எனக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பு எனக்கு வேணும். அதனால தான் ஒவ்வொரு நாளும் இந்த யாபேஸின் ஜெபத்தை நம்ம சபையில் சொல்லி கொடுத்து அதை சொல்கிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? தேவரே என்னை ஆசீர்வதித்து
என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி என்னை காத்தருளும். ஹல்லேலூயா. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா. அந்த வசனம் முடியும் போது, அந்த 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல முடியும் போது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். God granted his request. அவர் போட்ட பெட்டிஷனை ஆண்டவர் என்ன பண்ணாரா, கேட்டு பதில் கொடுத்து, யாபேஸ் என்ற துக்கமுள்ள ஒரு மனிதன், யாபேஸ் என்றால் துக்கம், வேதனை, ஒரு மனிதனை கூப்பிடும் போதே துக்கம். யாபேஸ்னா என்னது? துக்கம். ஸ்கூல்ல அட்டெண்டன்ஸ் வாசிக்கும் போதே, ஹேய் துக்கம் எப்படி இருக்க, துக்கம் நல்லா இருக்கியா? அவனுக்கு எவ்வளவு துக்கமா இருந்திருக்கு, துக்கத்து மேல துக்கம். ஆனா அவன் ஜெபம் பண்ணி யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெருந்தினவனாய் கர்த்தர் அவனை மாற்றினார். ஹல்லேலூயா. அவனுக்கு இருக்கிற எல்லா தீங்கெல்லாம் மாற்றி போட்டு கர்த்தர் அவனை பாதுகாத்து, கர்த்தர் அவனுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. முதல் இது என்னது? ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதம். இரண்டாவது பாதுகாப்பு என்கிற ஆசீர்வாதம். 5 விரல் இருக்கு, அந்த மாதிரி 5 பாயிண்ட் இருக்கு. முதல் இது என்னது? ரட்சிப்பு. ரொம்ப முக்கியம். ஒரு குடும்பத்தில் ரட்சிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க அதுக்காக ஜெபிக்கணும். உங்க பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க எல்லாரும் அந்தந்த வயதில் ரட்சிக்கப்படணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், கர்த்தருக்கு சாட்சியா வாழணும். ஞானஸ்தானம் எடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க கூடாது. அதுக்கப்புறம் நல்ல ஜெப வாழ்க்கை, வேதத்தை வாசிக்கணும், ஊழியத்தில் பங்கு பெறணும், தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்கணும். அதுதான் ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம். ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதம். இரண்டாவது பாதுகாப்பு என்கிற ஆசீர்வாதம். எவ்வளவு தீங்கு வந்தாலும் கவலைப்படக்கூடாது, கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. இந்த உலகம் எவ்வளோ பயங்கரமா இருக்குது, எங்கே போனாலும் பயங்கரமான செய்திகளை கேள்விப்படுகிறோம். பாருங்க, வெளிநாட்டில் போனால் கூட, மலேசியாவில் கூட பேசிக்கிறாங்க, கேன்சர் பயங்கரமாக இருக்குது அப்படின்றாங்க. எங்கே போனாலும் கொடிய நோய்கள். ஆனால் கர்த்தர் தான் நம்மளை இம்மட்டும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து, தீங்கை கண்டு நாம் பயப்படக்கூடாது, தீங்கை கண்டு நமக்கு திகில் வரக்கூடாது. கர்த்தரை நெருங்க வேண்டும். கர்த்தருடைய பாதுகாப்புல, அவருடைய மறைவுல, அவருடைய நிழலுக்குள்ள நம்ம எப்பொழுதும் காணப்பட நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் போதிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை கொடுத்து, பாருங்க, தீங்கு நாள்ல அதில் பாதுகாத்து என்ன பண்ணுவாரா, நம்மளை கன்மலையின் மேலே உயர்த்துவார். இந்த வசனத்தை அப்படியே நம்பணும், வசனத்தை அப்படியே விசுவாசிக்கணும். என்னை இந்த தீங்கிலிருந்து கடந்து போக பண்ணி என்னை கன்மலையின் மேலே என்ன பண்ணுவார், உயர்த்துவார். நான் தாழ்ந்து போவதில்லை, நான் குறுகி போவதில்லை. கர்த்தர் என்னை கன்மலையின் மேலே உயர்த்துவார், என் குடும்பத்தை, என் கூடாரத்தை உயர்த்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வேதம் ஒரு நாளும் பொய் ஆகாது. இந்த வேதத்தின்படி வாழுவதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது, கீழ்ப்படியும் போது, கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை அப்படியாக ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக யோபு 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வாசிங்க. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். ஹல்லேலூயா. இந்த கூடாரத்தில் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் பாருங்க, பாருங்க. விசாரிப்பு என்கிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, விசாரிப்பு என்கிற ஆசீர்வாதம். ஒரு வீட்டில் ஆண்டவருடைய விசாரிப்பும் இருக்கணும், குடும்பத்திலையும் ஒருவரை ஒருவர் என்ன பண்ணணும், விசாரிக்கணும். ஹாஸ்பிட்டாலிட்டி. ஒரு வீட்டில் ஒரு விசாரிப்பு ரொம்ப முக்கியம். கணவன் சொல்லக்கூடாது, என்னை யாருமே விசாரிக்கிறது இல்லைன்னு சொல்லக்கூடாது. மனைவி சொல்லக்கூடாது, என்னை யாருமே விசாரிக்கிறது இல்லைன்னு. நேரம் எடுக்க வேண்டும் விசாரிப்பதற்கு, ஒருவரோடு ஒருவர் பேசுவதற்கு, ஒருவர்களுடைய பாரத்தை ஒருவர் சுமப்பதற்கு விசாரிப்பு ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒரு வீட்டில் விசாரிப்பு இல்லைன்னா அந்த வீட்டுக்கு எந்த சொந்தக்காரங்களும் வரமாட்டாங்க. இல்லை, கரெக்ட் தானே? ஒரு வீட்டில் என்ன வேணும், விசாரிப்பு வேணும். ஒரு வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் நல்ல டீ போட்டு கொடுத்து, காஃபி போட்டு கொடுத்து, அந்த வீட்டில் நல்ல விசாரிக்கிற ஒரு தன்மை இருந்ததுன்னா அந்த வீட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, சந்தோஷமா உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் வருவாங்க. பாருங்க, அதான் வசனம் சொல்லுது, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க
காண்பீர். ஹல்லேலூயா. சமாதானம். எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சமாதானம். ஒரு வீட்டில் விசாரிப்பு இருந்தால் அந்த வீட்டில் சமாதானம் இருக்கும். பெற்றோர் பிள்ளைகளை விசாரிக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோரை விசாரிக்க தேவன் அந்த கிருபையை கர்த்தர் கொடுப்பாராக. இந்த உலகம் இன்னைக்கு எல்லாமே சுயநலமாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. என் வாழ்க்கை, நான் நல்லா இருந்தா போதும், நான்ன்ற இப்படிப்பட்ட உலகத்திலே ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்றால், உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். ஹல்லேலூயா. பாருங்க, பைபிளில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எப்போல்லாம் ஆசீர்வதிக்கிறாரோ முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் அருளுவாராக. ஹல்லேலூயா. சொல்லுங்க, சமாதானம். எங்க குடும்பத்தில், எங்க வீட்டில் எப்பொழுதும் சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. எதை வேணாலும் வாங்கிடலாம், இந்த உலகத்தில் எதை வேணாலும் வாங்கலாம், ஆனால் சமாதானத்தை மாத்திரம் எங்கேயுமே போய் என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. சமாதானத்தை ஒரு இடத்துல விற்கிறாங்கன்னு தெரிஞ்சா அந்த இடத்துல தான் கியூ அதிகமாக நிற்கும். 200 பேர் இல்லை, சென்னை பட்டணமே அந்த கடையில் தான் நிற்கும். ஆனால் சமாதானத்தை அது தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா. யோபு 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தின்படி எங்களுடைய வீடு, எங்களுடைய கூடாரத்திலே சமாதானம் என்கிற ஆசீர்வாதம் இருக்கணும் அப்பா. பாருங்க, உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். ஹல்லேலூயா. குறைவை காண மாட்டீர். எல்லாம் சொல்லுங்க, குறைவை காண மாட்டோம். நல்ல வாய் திறந்து சொல்லுங்க, குறைவை காண மாட்டோம். பாருங்க, எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை சம்பூர்ணமாய் கர்த்தர் வைப்பார். நம்ம ஆசீர்வாதத்துக்கு பின்னால் ஓடக்கூடாது, ஆண்டவருக்கு பின்னால் ஓடணும். ஆண்டவருக்கு பின்னால் ஓடுனா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி வரும். ஹல்லேலூயா. மெய்ப்பனுக்கு பின்னால் போனால் வசனம் சொல்லுது, நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். உலகத்தான் சொல்லுவான் நன்மையும் தீமையும்னு சொல்லுவான். நமக்கு தீமையிலும் கர்த்தருடைய கிருபை இருக்கிறதுனால தான் நம்ம நன்மையும் தீமையும் இல்லை, நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, மாதத்தின் கடைசி நாட்களில் வந்துட்டோம், நான் இவங்க கிட்ட கேட்கலாமா அவங்க கிட்ட கேட்கலாமான்ட்டு நினைக்கக்கூடாது. கர்த்தர் என் கூடாரத்திலே குறைவில்லாமல் கர்த்தர் என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. கையில் இருக்கிறது 5 அப்பம் 2 மீன். தேவையோ 5000க்கு மேலே ஆண்களும் பிள்ளைகளும் மனைவி எல்லாம் சேர்த்து 20,000 பேர் இருக்கிறாங்க. கையில் இருக்கிறது 5 அப்பம் 2 மீன். ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல இருந்து அவளை ஆசீர்வதித்ததினாலே அவர்கள் திருப்தி அடைந்து 12 கூடை மீதி எடுத்து அநேகருக்கு கொடுக்கிற கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இது மனிதனால் எட்டாது, இது மனிதனின் மூளையால் இது புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த வேதத்தில் நடந்ததெல்லாம் அந்த நாட்களில் நடந்தது மாத்திரமல்ல, அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். யோபுவின் காலத்தில் மாத்திரமல்ல, தாவீதின் காலத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய காலத்திலும் இந்த கடைசி நாட்களிலும் இந்த வசனத்தின்படி வாழ தேவன் நமக்கு கிருபை தருவார். இந்த வேதம் பொதுவாக எழுதப்பட்டிருக்குன்னா எல்லா மனிதர்களுக்கும் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அதை நமக்கென்று சொந்தமாக்கி கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. 3 ஆசீர்வாதங்களை குறித்து பார்த்தோம். முதலாவது ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதம், 2வது பாதுகாப்பு என்கிற ஆசீர்வாதம். இது எவ்ரி ஹவுஸ் ஷுட் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ். ஒவ்வொரு வீடும் இதை அனுபவிக்க வேண்டும், ஒவ்வொரு கூடாரத்திலும் இது இருக்க வேண்டும், ஒவ்வொரு குடும்பத்திலும் இது இருக்க வேண்டும். இது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், தேவன் கொடுக்கிற ரட்சிப்பு, தேவன் கொடுக்கிற பாதுகாப்பு, தேவன் கொடுக்கிற விசாரிப்பு நம்முடைய வீடுகளில் இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவார். 4வதாக பாருங்க, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வாசிங்க. துன்மார்க்கனுடைய
துன்மார்க்கருடைய வீடு அழியும், செம்மையானவனுடைய கூடாரமோ செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். செழிக்கும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லாமா? செம்மையானவர்களுடைய கூடாரமோ செழிக்கும். ஹல்லேலூயா. செம்மை, செம்மையான ஒரு வாழ்க்கை, ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். செம்மையானவர்கள்னா யாரு? உண்மையா இருக்கிறவங்க, கடமையை கரெக்டாக செய்கிறவங்க, தேவனுக்கு பயந்து வாழ்கிறவங்க, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பவர்கள், கர்த்தருடைய வேதத்துக்கு தங்கள் வாழ்க்கையை அதற்கு ஒற்றபடி அமைத்து கொள்ளுகிறவர்கள், இவங்க தான் செம்மையானவர்கள். இஷ்டம் போல வாழ்ந்துட்டு நேரப்பட எழும்பாமல் 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு வாழ்கிறது, சோம்பேறித்தனமாக வாழுவது, எந்த ஒரு காரியத்திலும் முறுமுறுக்கிறது, டக்குன்னு எடுத்த உடனே கோவப்படுறது, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அது செம்மையான ஒரு வாழ்க்கை கிடையாது. ஆனால் ஒழுக்கமுள்ள வாழ்க்கை, எல்லாம் சொல்லுங்க, ஒழுக்கமுள்ள வாழ்க்கை செம்மையான ஒரு வாழ்க்கை. படிக்கிற பிள்ளைங்க படிக்க வேண்டிய நேரத்தில் ஒழுங்காக படிக்கணும். காலேஜுக்கு போகிற வேண்டிய நேரத்தில் லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கக்கூடாது. எது எப்போ என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செய்யணும். செம்மையான ஒரு வாழ்க்கை கரெக்டாக வாழும்போது அந்த வீட்டில் என்ன இருக்குமா? கர்த்தருடைய செழிப்பு இருக்கும். ஹல்லேலூயா. செழிப்பு என்கிற ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா செம்மையான உடைய கூடாரத்திலே செழிக்கும் என்று சொன்னீங்களேப்பா, எங்க கூடாரங்கள் செழிக்க வேண்டும் அப்பா, எங்க கூடாரங்கள் செழிக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் நிச்சயமாகவே செய்வார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் வசனத்துக்கு கொஞ்சம் கீழ்ப்படியணும், அவ்வளோதான். வசனத்துக்கு கொஞ்சம் கீழ்ப்படிஞ்ச ஆண்டவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் ஒரு நாளும் வசனம் பொய்யாகவே ஆகாது. ஏதோ ஒரு குறை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும், நம்முடைய கூடாரத்தில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா உடனே என் லைஃப்பில் என்ன ப்ராப்ளம்னு நம்ம அனலைஸ் பண்ணணும். என் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை என்பதை நான் சோதித்து நாம் ஆராய்ந்து பார்த்து அதை நாம் திருத்தி கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரு வீட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னா புருஷன் யோசிக்கணும், பைபிளில் சொல்லப்பட்ட மாதிரி நான் புருஷனாக வாழ்கிறேன்னா. ஒரு மனைவியை உடனே யோசிக்கணும், நான் தேவனுக்கு பிரியமுள்ள மனைவியா பைபிளில் சொல்லப்பட்டபடி நான் வாழ்கிறேன்னா எங்கே பிரச்சனை, என்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது, அடுத்தவங்களுக்கு பின் பாயிண்ட் பண்ணுறதை விட ஏன் லைஃப்பில் என்ன பிரச்சனை, ஏன் என் குடும்பத்தில் செழிப்பு இல்லை, ஏன் என் குடும்பத்தில் என்ன, வாட் இஸ் த ப்ராப்ளம், நான் ஏன் செம்மையாக நடக்கலையா, வசனத்தின்படி கீழ்ப்படியிலையா, என்ன பிரச்சனை என்பதை நான் ஆராய்ந்து பார்த்து நான் கர்த்தருடைய சமூகத்தில் என்னை தாழ்த்தி என்னை திருத்தி கொண்டால் கர்த்தர் நிச்சயமாகவே கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. 100க்கு 100 எல்லாரும் செம்மையா இருப்போமான்னு பார்த்தா நிச்சயமா இருக்க மாட்டோம். ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு குறை இருக்கலாம். ஆனால் நாம் ஆராய்ந்து பார்த்து, ஏசப்பா உடைய வேதம் எனக்கு ஒரு கண்ணாடியை போல் இருக்குதப்பா, இந்த வேதத்தின்படி நான் வாழுவதற்கு எங்கே தவறு இருக்கேன்னு என்னை உணர்த்துங்கப்பா, செம்மையாய் வாழுவது என்றால் என்ன என்று என்னை கற்றுக் கொடுங்கன்னு கேட்டால் ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? ஒரு விஷயம், ஏசப்பா சொல்லுங்களேன், நல்ல வாயை திறந்து சொல்லுங்க, ஏசப்பா செம்மையான வாழ்க்கை எப்படி வாழுவது என்று எங்களுக்கு கற்றுத்தாரும், எங்களை உணர்த்தும், குறைகளை உணர்த்தும், செம்மையான ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, சுவிட்சை போட்டால் லைட் எரியும். அதை மாதிரி வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு நம்ம என்ன பண்ணோம்? வசனத்தில் என்ன முக்கியமான பாயிண்ட் இருக்கோ அதை நம்ம கீழ்ப்படிஞ்சா போதும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒன்றும் முடியாததெல்லாம் பைபிளில் எழுத மாட்டார். மனிதனால் செய்ய முடியாததெல்லாம் பைபிளில் எழுதிட்டு இதெல்லாம் செய்ப்பான்னு சொல்லவே மாட்டார். ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் ஒரு வழியை உண்டு பண்ணுவார். திராணிக்கு மேலாக நம்மை சோதிக்க மாட்டார். முடியாததை அவர் சொல்ல மாட்டார், முடிந்ததை தான் அவர் சொல்லுவார். இதன்படி ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்தவர், அவர் நம்முடைய எல்லா நிலைமையும் அவருக்கு நன்றாக தெரியும். இது ஆண்டவருக்கே தெரியும். அதனால தான் நான் இதெல்லாம் தப்பு செய்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கப்பா, செம்மையான ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு எனக்கு கிருபை தாங்க.
ஒரு செம்மையான மகனாக, செம்மையான மகளாக, செம்மையான கணவனாக, செம்மையான புருஷனாக, செம்மையான மனைவியாக, செம்மையான மருமகளாக, செம்மையான மாமியாராக, மாமனாராக வாழ்வதற்கு எனக்கு கிருபை தாரும், ஞானத்தை தாரும் என்று கேட்டால் கர்த்தர் ஞானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. துன்மார்க்கனுடைய வீடு அழியும். பார்க்கறதுக்கு ஓஹோன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சமாதானம் இருக்காது, அந்த வீட்டில் சந்தோஷம் இருக்காது. ஏன்னா அந்த வீட்டில் துன்மார்க்கத்தனம் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். ஹல்லேலூயா. இந்த வேதத்தை உண்மையா நேசித்து வாசிக்கிறவங்க அவங்க வாழ்க்கை செம்மையா இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு கணவன் எப்படி வாழணும், குடும்பத்தை பராமரிக்கணும், பாதுகாக்கணும், குடும்பத்தை அரவணைக்கணும். ஒரு மனைவி எப்படி இருக்கணும், கீழ்ப்படிதல், சாந்தம், அமைதல், இதெல்லாம் பைபிளில் போட்டிருக்கு. எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம செம்மையான ஒரு வாழ்க்கை வாழும்போது கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 4 காரியங்களை பார்த்தோம். முதலாவது என்னது? ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதம். 2வது பாதுகாப்பு என்கிற ஆசீர்வாதம். இதை நீங்க விரும்பணும். உங்களுடைய குடும்பத்தில் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். வசனத்தை வைத்து நீங்கள் ஜெபியுங்கள். இந்த வசனத்தை வைத்து நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு அது கிருபையை கொடுப்பார். 3வது விசாரிப்பு என்கிற ஒரு ஆசீர்வாதம். தேவனுடைய விசாரிப்பு. நாம் ஒருவருக்கு ஒருவர் விசாரித்து குடும்பத்தில் சமாதானம், குடும்பத்தில் குறைவில்லாத ஒரு வாழ்க்கை வாழ தேவன் கிருபை தருவார். 4வதாக செழிப்பு என்கிற ஆசீர்வாதம். நம்ம செம்மையா நடக்கணும்னு தான் விரும்பணுமே ஒழிய செழிப்பு, பணம் பணம் பணம்னு போகக்கூடாது. நம்ம செம்மையான ஒரு வாழ்க்கை வாழும்போது எல்லாம் நம்மளை தேடி வரும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 5வதாக பாருங்க, ஓசியா 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்கள். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதற்கொண்டு உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் பண்டிகை நாட்களில் செய்யப்படுகிறது போல் திரும்பவும் உங்களை கூடாரங்களில் தாபரிக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. குடியிருப்பு என்கிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. என்ன ஆசீர்வாதம்? சத்தமா சொல்லுங்க, குடியிருப்பு என்கிற ஆசீர்வாதம். பெரிய வீடு இருக்கும், அந்த வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைங்க ஒரு பக்கம், இப்படிப்பட்ட ஒரு சிதறிப்போன ஒரு சூழ்நிலை. இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறி போய் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் பாருங்க என்ன பண்ணாரு, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த முதற்கொண்டு உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான், ஆண்டவர் சொல்றாரு, பண்டிகை நாட்களிலே செய்யப்படுகிறது போல. பாருங்க, இந்த பண்டிகை நாட்கள்ல இப்போ தீபாவளி வந்துச்சு பாருங்க, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அவங்க சொந்த ஊருக்கு போவாங்க. எல்லாம் வீட்டில் எல்லாரும் போய் எப்படி இருப்பாங்க, முறுக்கு செய்கிறது. நம்ம கிறிஸ்தவ பிள்ளைங்கள்லாம் கிறிஸ்மஸ் நாட்கள்னால என்ன பண்ணுவோம், எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதிரசம் செய்யணும், கொத்து ரோஸ் பண்ணணும், அச்சு முறுக்கு பண்ணணும், முறுக்கு பண்ணணும். எல்லாம் பண்டிகை நாட்களில் ஒரு வீட்டில் எப்படி கலகலப்பாக இருக்குமோ அந்த மாதிரி நான் உங்கள் குடும்பத்தை நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. குடும்பத்தில் ஒரு ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம், அண்ணன் தம்பிக்குள்ள, அக்கா தங்கச்சிக்குள்ள, குடும்பத்தாருக்குள்ள, சம்பந்தக்காரங்களுக்குள்ள, எல்லாருக்குள்ளேயும் என்னது, ஆண்டவரே உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த முதற்கொண்டு உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் பண்டிகை நாட்களிலே செய்கிறது போல. பண்டிகை நாட்கள்னா என்னது, எல்லாருக்கும் சந்தோஷம், பிள்ளைகளுக்கு சந்தோஷம். பிள்ளைகளுக்கு என்ன சந்தோஷம், ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்க. லீவ் விட்டு அடுத்த நாள் கூட பாருங்க ஸ்கூலுக்கு போகணுன்னு மனசு இல்லை. மழை பெய்யுமா, நியூஸில் ஏதாவது சொல்லுவாங்களா, ஏன் வீட்டில் இருந்தால் ஜாலியாக இருக்கலாம். பாருங்க, அப்படி இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பண்டிகை நாட்களிலே செய்யப்படுகிறது போல திரும்பவும் உன்னை கூடாரங்களில் தாபரிக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்க குடும்பத்தில் பிரிவினை இருக்குப்பா, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் சமாதானம் இல்லாமல் இருக்கேப்பா,
உறவுகளில் ஒரு சமாதானம் இல்லையேப்பா, இந்த வசனத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி தாங்கப்பா. ஓசியா 12:9 எல்லாம் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஏசப்பா ஆண்டவரே, குடியிருப்பு என்கிற ஆசீர்வாதம் இன்னைக்கு பாருங்க, குடும்பங்களில் எத்தனையோ பேர் வீடுகளில் ஒரு குடும்பமாக குடியிருக்க முடியாத ஒரு சூழ்நிலை, பிரிந்து போன ஒரு குடும்பங்கள், சிதறி போன குடும்பங்கள், சமாதானம் இல்லாத குடும்பங்கள். ஆனால் கர்த்தர் அந்த குடும்பங்களிலே, அந்த கூடாரங்களிலே குடியிருக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். ஏசப்பா, ஓசியா 12:9 பண்டிகை நாட்களிலே எப்படி ஒரு வீட்டில் கலகலப்பாக இருக்குமோ, சந்தோஷம் இருக்குமோ, சமாதானம் இருக்குமோ, ஆண்டவரே கூடாரங்களில் எல்லாரும் அவங்கவுங்க சொந்த ஊர்களுக்கு திரும்பி வந்து வீடுகளில் சந்தோஷமாக இருப்பாங்களோ, அதே போல எங்கள் வீடு, எங்கள் கூடாரங்களிலே தாபரிக்க பண்ணுகிற தேவன் நீராய் இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. பாருங்க, என் பிள்ளைங்க அங்கே போகணும், இங்கே போகணும், அமெரிக்கா போகணும், கனடா போகணும்லாம் நினைக்காதீங்க. நாங்கள் சந்தோஷமாக குடியிருக்கணும்னு நினைங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். பாருங்க, இந்த 5 ஆசீர்வாதம் நம்முடைய கூடாரங்களில் இருக்கணும். என்ன 5 காரியங்கள் சொல்லுங்க பார்ப்போம். தூங்குறவங்க கூட கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. சொல்லுங்க. ரட்சிப்பு, பாதுகாப்பு, விசாரிப்பு, செழிப்பு, குடியிருப்பு. ஹல்லேலூயா. இந்த 5 ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நம்மை கொடுத்து, இந்த கூடாரத்தில் இது நிரந்தரம் இல்லாத கூடாரம். ஆனால் கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பாருங்க, 2 கொரிந்தியர் 5:1 வாசிங்க. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலனுக்கு ஒரு தெளிவு இருந்துச்சு. அது கொரிந்து பட்டணத்தில் உள்ள சபைக்கு அவர் கடிதத்தில் எழுதுகிறார். நமக்கும் அதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் என்ன ஞாபகப்படுத்துகிறார்? இந்த வீடெல்லாம் நமக்கு இருக்கணும், இந்த வீட்டில் 5 ஆசீர்வாதம்லாம் இருக்கணும், நல்லது தான். ஆனால் இது நமக்கு நிரந்தரம் கிடையாது. இதுலேயே நம்ம 1000 வருஷம் 500 வருஷம் இருக்க போகிறதில்ல. கைவேலை இல்லாத கட்டப்பட்ட நித்திய வீட்டிற்கு நாம் போக வேண்டும். அந்த நித்திய வீடுதான் நமக்கு நிரந்தரமானது என்பதை நாம் அறிந்து நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்தியம் என்கிற அந்த வார்த்தை இந்த பூலோகத்தில் அந்த வேர்டை யூஸ் பண்ணவே முடியாது. நித்தியம், இந்த உலகம் எல்லாமே அநித்தியமானது. நத்திங் இஸ் பெர்மனன்ட். பெர்மனன்ட் ஜாப்னு சொல்லுவாங்க, அவங்க கூட 60 வயசில் ரிட்டையர் ஆகி தான் ஆகணும். ஹல்லேலூயா. பெர்மனன்ட்டு, நான் பெர்மனண்ட்டாக அந்த இடத்துல செட்டில் ஆகிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் யாருக்கு தெரியும், எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் மாறலாம். நான் மடிப்பாக்கத்தில் 35 வருஷம் நான் பிறந்து வளர்ந்த வீடு அதுதான். நான் நினச்சேன் மடிப்பாக்கத்தை விட்டுலாம் நாங்கள் வரவே மாட்டோன்னு. பம்பலுக்கு வந்தாச்சு. ஆண்டவர் இங்கே எவ்வளோ நாள் வச்சுட்டு நம்ம அடுத்தது எங்கே போக போகிறாரு நமக்கு தெரியாது. ஆனால் இது எல்லாமே நிரந்தரம் இல்லாதது. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், பாருங்க, இந்த வீடுன்றத இந்த கூடாரம், நம்முடைய சரீரமும் ஒரு கூடாரம் தான். இந்த கூடாரம் கூட அழிந்து போகும். நமக்குள்ளே இருக்கிற இந்த ஆவி ஆத்துமா தான் இந்த கூடாரத்துக்குள்ளே தங்கி இருக்கிறது. நம்ம வாழுகிற வீடாக இருந்தாலும் சரி, நம்முடைய சரீரமாக இருந்தாலும் சரி, பூமிக்குரிய கூடாரம், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு, ஹல்லேலூயா, பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழும்போது எனக்கு 650 ஸ்கொயர் ஃபீட்டு தான் இருக்குது, எனக்கு 350 ஸ்கொயர் ஃபீட்டு தான் இருக்குது, எனக்கு 1500 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது,
எங்கள் அண்ணனுக்கு 1700 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, அவங்களுக்கு 200 ஸ்கொயர் ஃபீட் அதிகமாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. அதெல்லாம் எதுவுமே என்ன இல்லை, நிரந்தரம் இல்லை. எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலும் இந்த 5 ஆசீர்வாதம் இருக்கணும் வீட்டில். ஆனால் அந்த 5 ஆசீர்வாதம் கூட நிரந்தரம் கிடையாது. நமக்கு நிரந்தரமானது என்னது? நித்திய வீடு, இட்டர்னல் ஹோம். அந்த நித்திய வீட்டில் நம்ம போய் சேரணும்னா அந்த நகரத்துக்கு பேர் பரிசுத்த நகரம். இது சென்னை மாநகரம். இது எப்படி வேணாலும் வாழலாம். ஆண்டவர் கிருபையின் காலத்தில் கர்த்தர் நம்ம கிருபையாக நம்மளை வழி நடத்துகிறார். ஆனால் இந்த நித்திய வீடு எங்கே இருக்குது தெரியுமா? வெளிப்படுத்தலில் போட்டிருக்கு பரிசுத்த நகரம். என்ன நகரம்? ஹோலி சிட்டி. ஹோலி சிட்டி. சென்னை சிட்டி வந்து ஹோலி கிடையாது. இங்கே எல்லா பாவம் எல்லா அருவருப்புகள் இருக்குது. ஆனால் அந்த ஹோலி சிட்டி, அந்த பரிசுத்த நகரத்திலே நாம் போய் குடியிருக்க வேண்டும் என்றால் நம்முடைய குடியிருப்போ பரலோகம். பவுல் சொல்றாரு, மை சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன். என்னுடைய குடியிருப்போ பரலோகம். அங்கே தான் நான் போய் வாழணும், அங்கே தான் எனக்கு நித்திய வீடு இருக்குது, அங்கே நான் போய் சேரணும் என்கிற ஒரு வாஞ்சை நமக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கையோட எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. பைபிளில் ரொம்ப தெளிவாக இருக்குது. பூலோகம், நரகலோகம், பரலோகம், 3 லோகங்கள் இருக்கிறது. நீங்களும் நானும் பரலோகத்துக்கென்று அழைக்கப்பட்ட பரம அழைப்புக்காக அழைக்கப்பட்டவர்கள் என்பதிலே ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். இந்த பூலோகத்தில் இந்த கடைசி காலத்தில் இன்றைக்கி எல்லாமே ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதத்துக்காகவே மனுஷன் ஓடிக்கொண்டு இருக்கிறான். ஆனால் நீங்களும் நானும் அந்த நித்திய வீட்டிலே நாம் போய் சேரணுன்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இந்த பூலோகத்தில் உள்ள கூடாரத்தில் நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, இந்த நாட்களில் இந்த வெள்ளம்லாம் வரும்போது எவ்வளோ பெரிய பெரிய வீடெல்லாம் அப்படியே தண்ணியில் போயிட்டு இருக்கு பாருங்க. எவ்வளோ பெரிய பெரிய வீடெல்லாம் அப்படியே ஒன்றும் இல்லாமல் போகுது பாருங்க. இதெல்லாம் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆனால் கைவேலை இல்லாத கம்பி, சிமெண்ட்டு, மண், ஜல்லி இதெல்லாம் இல்லாத, கைவேலை இல்லாத கட்டப்பட்ட நித்திய வீடு நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யத்தில் நீங்களும் நானும், எனக்கு அங்கே ஒரு குடி உரிமை வேணும், அதை நான் சுகந்தரிக்கணும். பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பரிசுத்தமுள்ளவர்கள் தான் அங்கே போக முடியும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. பொறாமக்காரங்களை அங்கே உள்ள விட்டா என்ன ஆகிடும்? பரலோகத்தில் ஆண்டவர் விட்டுட்டாருன்னா என்ன ஆகும்? அந்த நகரமே தீட்டுப்பட்டுரும். பொறாமப்படுறவங்க, எரிச்சல் உள்ளவங்க, சண்டைக்காரங்க, பெருமை உள்ளவங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த 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 நித்திய வீட்டில் இடமே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது பரிசுத்த நகரம். அந்த நகரத்துக்கு போவதற்காக தான் கர்த்தர் நம்மை அவரை போல மாறும்படியாக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதில் ஒரு எச்சரிப்பும் இருக்குது. எல்லாருக்கும் அந்த நித்திய வீட்டில் போயிட முடியாது. ஏன்னா அது பரிசுத்த நகரத்துக்குள்ள ஒரு பாவத்தோடு ஒரு குண்டூசி கூட போக முடியாது. ஏன்னா அந்த பரிசுத்த நகரத்தை அது தீட்டுப்படுத்தி விடும். நீங்களும் நானும், ஏசப்பா இந்த பூமிக்குரிய கூடாரத்திலே நான் அந்த நித்திய வீட்டுக்கென்று என்னை ஆயத்தப்படுத்தும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஏசப்பா அந்த நித்திய வீட்டுக்கென்று இந்த பூலோகத்திலே என்னுடைய கூடாரத்திலே என்னை ஆயத்தப்படுத்தும். இது ஒரு எச்சரிப்பின் செய்தி. அந்த நித்திய வீடு எங்கே இருக்குன்னா, அது சென்னையில் இல்லை, பாம்பேயில் இல்லை, கல்கட்டாவில் இல்லை, அமெரிக்காவில் இல்லை. அது பரிசுத்த நகரமாகிய பரலோகத்தில் இருக்கிறது. அந்த பரிசுத்தமான நகரத்திலே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் போக முடியாது. அந்த நித்திய வீட்டுக்கு தான் நம்ம போய் சேரணும். இந்த பூமிக்குரிய கூடாரத்தில் உள்ள 5 ஆசீர்வாதம் போதும், அதனால் நான் இஷ்டம் போல வாழுவேன், அப்படி அல்ல. இந்த பூமிக்குரிய கூடாரத்திலும் நான் நித்திய வீட்டுக்கென்று எப்பொழுதுமே ஒரு ஆயத்தப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, சிலர் விசாவுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. விசாவுக்கு, அமெரிக்காவுக்கு விசாவுக்கு அப்ளை பண்ணவன் என்ன பண்ணுவாங்க? எப்போ விசா வந்தாலும் உடனே என்ன பண்ணணும்? பேக் பண்ணிட்டு கிளம்பிடணும். விசா அப்ரூவல் வந்துருச்சுப்பா, எனக்கு விசா கிடைச்சிருச்சுப்பா, கனடாவுக்கு நாங்கள் குடும்பமாக என்ன பண்ணுறோம்,
ஊரை விட்டு காலி பண்ணுறோன்ற மாதிரி எப்போ நமக்கு விசா கிடைக்கும் தெரியாது. ஆண்டவர் எப்போ நம்மளை கூப்பிட்டாலும் காலிங் பெல் அடித்தாலும் நம்ம போய் தான் ஆகணும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா நீங்கள் எப்போ காலிங் பெல் அடித்தாலும் நான் அந்த நித்திய வீட்டுக்கு வருவதற்கு இந்த பூமிக்குரிய கூடாரத்தில் நான் ஆயத்தமாக இருக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இதுதான் ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியன் லைஃப். இந்த பூமியில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் என்னுடைய சிந்தை எல்லாம் எங்கே இருக்கும்னா, என்னுடைய குடியிருப்போ பரலோகம். அந்த பூமி, அந்த நித்திய ராஜ்யத்தில் எனக்கு ஒரு இடம் வேணும், ஏன்னா அங்கே தங்கணும். அதுக்காக தான் என் கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைங்க இந்த உலகத்தின் காரியங்களை பார்த்து, இந்த உலகத்தின் அட்ராக்ஷன் எல்லாம் பார்த்து மயங்கிடாதீங்க. இதெல்லாம் நிரந்தரம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் நிரந்தரம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் தற்காலிகம். இதை நம்பி ஏமாந்து போய்விடக்கூடாது. இதுக்கு பேர் மாயா பஜார். என்ன பஜார்? மாயா பஜார். இதெல்லாம் மாயமான உலகம்தான். வாலிப பிள்ளைங்க உலகம் சிற்றின்பத்தில் மாட்டிக்கிட்டு வாழ்க்கை இழந்து போகக்கூடாது. பெரியவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நம்ம ஒரே ஒரு அடி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். இந்த பூலோகத்தில் நம்ம வாழுகிற நம்ம இந்த நாட்களில் தயவு செய்து எல்லாருக்குள்ளேயும் இந்த ஒரு சிந்தையை பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பாராக. இந்த வசனங்கள் 30, 60, 100 ஒவ்வொருடைய இருதயத்தில் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக விதைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? எல்லாம் எளிமை நின்று பாடலாமா? இந்த ஒரே ஒரு அடியை மாத்திரம் பாடி ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். ஒரு அர்ப்பணிப்போடு முடிக்கணும். 5 காரியங்களை தயவு செய்து எழுதி வச்சுக்கோங்க. குடும்பத்தில் ஒருத்தராவது மெசேஜை எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சு இதை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இப்படி நான் வாழணும்னு விரும்புங்க. கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா லக்கை நோக்கி ஓடுகிறேன், ஓடுகிறேன் நான். கை தட்டி ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன்,
துதிக்கலாமா? நல்ல கரங்களை தட்டி ஓ ரீபா ஹபா லக துரபா ரீகதரகபோ ரீகபா நல்ல கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்து பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக, பூமிக்குரிய கூடாரத்துக்காக அல்ல, கைவேலை இல்லாத நித்திய வீட்டிற்காக வாழுவதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. நிரந்தரம் இல்லாத இந்த கூடாரமாய் இருந்தாலும் இந்த கூடாரத்திலும் 5 ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்து, அதுதான் நித்திய வீடு. அது கூடாரம் கிடையாது, அது நித்தியமான வீடு. அந்த வீட்டிலே கர்த்தர் நம்மை கூட்டி சேர்க்க அவர் வாஞ்சை விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். அந்த ஒரு எதிர்பார்ப்போடு நாம் வாழணும். அப்படி நாம் வாழுவதற்கு தேவன் கிருபை தருவாராக. அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. நல்ல அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதித்து பாடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். சங்கீதங்களை வாசித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். கர்த்தருக்கு என்று காணிக்கைகளை கொடுத்து உம்மை மகிமைப்படுத்தினோம். இந்த நாள்ல கூடப்பா, இந்த பூமிக்குரிய கூடாரத்துல நாங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று வேதத்தில் அழகா எழுதி வைத்திருக்கிறீரப்பா. ரட்சிப்பு, பாதுகாப்பு, செழிப்பு, விசாரிப்பு, குடியிருப்பு அனைத்தும் எங்கள் வீடுகளில் இருக்கணும்ப்பா. அது மாத்திரமல்ல, கைவேலை இல்லாத நித்திய வீட்டுக்காக நாங்கள் எப்பொழுது ஆயத்தப்பட, எப்பொழுது எங்களுக்கு நீர் அந்த வீட்டிற்கு அழைக்கிறீரோ அப்பொழுது நாங்கள் அங்கே வந்து சேர எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. இந்த கரத்தில் எங்களை முற்றிலுமா ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தி அநேகரை ஆயத்தப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இந்த வருடத்தின், இந்த மாதத்தின் கடைசி வாரத்துல குறைவில்லாமல் கர்த்தர் நடத்துங்கப்பா. சமாதானத்தோடு நடத்துங்கப்பா. வியாதிகள் பொல்லாப்புகளுக்கு நீங்களாக்கி எங்களை விடுதலையாக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. துன்மார்க்கருடைய ஆலோசனைகளுக்கு விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கன்னிகளுக்கு, ஆண்டவர் வேடனுடைய கன்னிகளுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்களுக்கும் எங்களை தப்புவித்துக் கொள்ளுங்கப்பா. கரத்தில் எங்களை முற்றிலுமா ஒப்பு கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம், வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம், சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் அவரவருக்கு தேவையான கிருபையை கர்த்தர் பூரணமாய் கொடுத்து நடத்தும் அப்பா. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய 2ஆம் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென் ஆமென். 3 அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். கூடாரங்களிலே சமாதானமாய் இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord.